நேயர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், ஜெபியுங்கள், இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்குங்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளக்க வேண்டிய சிறிய காரியங்கள். இன்றைக்கு அநேகருடைய கருத்து என்னவென்றால், நான் அவரைப் போல அல்ல, இவரைப் போல அல்ல, அவர் செய்வது போல நான் செய்யவில்லை, நான் அவரைப் போல அல்ல, இவரைப் போல அல்ல என்று சொல்லி தங்களை தாங்களே அடுத்தவரோடு ஒப்பிட்டு பேசிக்கொள்கிறார்கள். அன்பான நேயர்களே, இந்த நாளிலே பாவங்களிலே பெரிய பாவம் சிறிய பாவம் என்பதல்ல, பாவம் பாவம்தான். அதை போல தவறுகளிலும் கூட சிறிய தவறு பெரிய தவறுகள் இல்லை, தவறுகள் தான். இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, சிறிய சிறிய தவறுகள் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தை வாழ்க்கையில் அது கொண்டு வருகிறது. சிறிய சிறிய தவறுகள் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படி பாதிக்கப்பட்ட சில மனிதர்களை, பாதிக்கப்பட்ட சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. அதிகமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் திருச்சபையை ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய திருச்சபையிலே அன்பானவர்களே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்கள், பார்வையாளர்கள், பங்குதாரர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் வருகிறவர்கள் அவர்கள் பார்வையாளர்கள். ஆனால் ஜபத்திற்கும் வேத பாடத்திற்கும் மாலை ஆராதனைக்கும் ஊழியத்திலும் வருகிறவர்கள் பங்குதாரர்கள். There are many spectators of the church, but there are only few partakers in the present age. இன்றைய திருச்சபையிலே ஏராளமான பார்வையாளர்கள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்க்கும்போது எல்லா திருச்சபைகளிலேயும் ஜனங்கள் திரளாய் போகிறார்கள். ஆனால் அதே மக்கள் ஜபக்கூட்டங்களுக்கு வருவது மிக குறைவு. சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதரை ஒரு நாளில் ஒரு சந்தித்தாராம். அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையின் போதகர். அவரை பார்த்து ஒருவர் கேட்டாராம், ஐயா, உங்கள் சபைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? அவர் சொன்னார், 50 பேர் வருகிறார்கள். ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான சபை என்று அவர் வெளிநாட்டை சார்ந்தவர். அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார், இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபை. அப்பொழுது அந்த வெளிநாட்டு மிஷனரி சொன்னாராம், நான் உங்கள் சபையிலே அதிகமான மக்கள் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்கள் குறைவான எண்ணிக்கை சொல்லுகிறீர்களே. அதற்கு அவர் சொன்னாராம், நீங்கள் சொல்வது உண்மை. அந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைகளில் வரும். நான் சொன்ன மக்கள் ஜபத்திற்கு வருகிறவர்கள். ஜபத்திற்கு வருகிறவர்களைத்தான் என் சபையினுடைய விசுவாசிகளாக நான் கருதுகிறேன், அவர்களைத்தான் என் சபையின் அங்கத்தினராக கருது என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அது ஒரு மெகா சபையாகத்தான் சென்னை பட்டணத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியுடைய கருத்து என்னவென்றால், சிறிய சிறிய காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எடுத்து விடுகிறது. இங்கே நான் வாசித்த அந்த வசனத்தில் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள், அடுத்து சிறு நரிகள். குழி நரிகள் என்று சொல்லும் போது இட் இஸ் இன்விசிபிள், அது காணப்பட முடியாத ஒன்று. சிறு நரிகள் என்று சொல்லும் போது லிட்டில் ஃபாக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் அதாவது மிக அற்பமாய் இருக்கும். இவையெல்லாம் எப்படி தோட்டத்தை கெடுத்துவிடும். ஆம் அன்பு நேயர்களே, இந்த நாளிலே அநேக சிறு நரிகளும் திருச்சபையிலே சிறு நரிகள், அதே வேளையிலே குழி நரிகள், அவள் காணப்பட மாட்டார்கள், முன்னணியில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அன்பானவர்கள், ஊழியத்திற்கு மிகப்பெரிய விரோதங்களையும் ஊழியத்திற்கு மிகப்பெரிய பிளவுகளை உண்டு பண்ணுகிறவர்கள் தான் இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற காணக்கூடாத சின்ன சின்ன பாவங்கள், ஒருவேளை அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு தொலைக்காட்சியா இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு தகாத உறவுகளாக இருக்கலாம். இன்றைக்கு மக்களுடைய கணிப்பு என்னவென்றால், இதில் என்ன தவறு இருக்கிறது? அன்பானவர்களே, அதில் தான் தவறு இருக்கிறது. பார்த்தால் என்ன, பேசினால் என்ன, பழகினால் என்ன, நான் தவறா செய்து விட்டேன் இல்லை அன்பு நேயர்களே, அங்குதான் உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அதாவது கண்ணி என்பதே கண்களுக்கு புலப்படாத ஒன்று.
வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் ஏற்படுகிற ஒன்று அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக. அதைத்தான் பேக் ஸ்லைடிங் என்று சொல்கிறார்கள். பேக் ஸ்லைடிங் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் ஸ்லைடிங், அதாவது சறுக்கு மரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் மேலே உச்சில் இருக்கிறவர் திடீரென்று கீழே விழுந்து விடுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த ஒரு குழியிலே விழுந்து விடுகிறார். எனவே வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய். இந்த நாளிலே என்னுடைய செய்திகளை கருத்தாய் கவனியுங்கள். சிறிய பாவங்கள் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். இதைத்தான் வேதம் சொல்கிறது, திராட்சை தோட்டங்களையே கெடுத்து விடுமாம். பாவிகள் அல்ல, அன்பானவர்களை விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்ல. யார் என்று சொன்னால் சிறு நரிகள். அதாவது அவர்கள் மிக அற்பமாக இருக்கலாம். அற்பமான சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுடைய ஆயுசு காலத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய திருச்சபையை, ஏன் உங்களுடைய எதிர்காலத்தையே கெடுத்துவிடும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே ஆகாப் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவன் ஒரு மோசமான மனிதன். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, எகு என்பவன் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம். அன்பானவர்களே, இந்த மனிதன் பாகாலை கொஞ்சமாய் சேவித்தான். He just worshipped a little, he followed only little. கொஞ்சமாய் சேவித்தான். ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஆகாபின் குடும்பமும் மீதியான யாவரும், அவன் மந்திரிகளும் அவனை சார்ந்த மனுஷரும் ஆசாரிகள் ஒன்றுமில்லாமல் எல்லாரும், அதாவது கொன்று போடப்பட்டார் என்று சொல்லி அடுத்த வசனமே சொல்லுகிறது, ஆகாப் கொஞ்சமாய் பாகாலை சேவித்தான். ஆனால் கொஞ்சமாய் சேவித்த அந்த ஆகாபின் வம்சமே இன்றைக்கு இல்லாமல் போயிற்று. என் அன்பு நண்பரே, ஒருவேளை நீ ஆண்டவர் அதிகமாய் சேவித்திருக்கலாம். போராட்டங்களினாலே, பிரச்சனைகளினாலே, ஒருவேளை வியாதியினாலே, வாழ்க்கையின் பல்வேறு அழுத்தங்களினாலே கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம். ஆகாப் கொஞ்சமாய் பாகாலை சேவித்தான். திருமறை அப்படி சொல்லுகிறது, அவன் சேவித்தது கொஞ்சம். ஆனால் இந்த கொஞ்ச நாளிலே வேதம் சொல்லுகிறது, அவனும் அவன் குடும்பமும் அவனை சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமற் போனார்கள். கொஞ்ச நாள் சேவித்ததற்கே இந்த பாடுகள் என்றால், இன்னும் ஆண்டவர் விட்டு மறந்து, ஆண்டவருக்கு தூரமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருச்சபைக்கு ஒழுங்காய் சென்று இன்றைக்கு உலக இன்பங்களுக்காக, உலக வேலைக்காக, அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை நிலைகளை சற்று யோசித்துப்பார். கொஞ்ச காலம் பாகாலை சேவித்த ஆகாப் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமற் போனான். மூன்றாவதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களே. கொஞ்சம் புளித்தமா. அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் என்ற வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லப்பட விரும்புகிறேன். லிட்டில் லீவன், அதாவது அந்த லிட்டில் என்று சொல்கிற அந்த கொஞ்சம் உடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறதாம்? விபச்சாரக்காரனாய், பொருளாசை உள்ளவனாய், கொள்ளைக்காரனாய், விக்கிரகாராதனைக்காரராய், இப்படிப்பட்ட ஒரு மாயமான வாழ்க்கைக்கு நடத்துகிறது கொஞ்சம் புளித்தமா. அன்பானவர்களே, அங்கே 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது துப்புரவு, உண்மை என்கிற புளிப்பில்லாத என்ற ஒரு வார்த்தையும், பொல்லாப்பு, துர்க்குணம் என்கிற புளித்தமா. இந்த அன்பானவர்களே, இன்றைக்கு சிறிய துர்க்கணம், ஒரு சிறிய பொல்லாப்பு, இந்த இரண்டும் வாழ்க்கை என்ன செய்கிறதாம்? அதாவது உண்மையையும் ஆண்டவருக்கு வாழ வேண்டிய அந்த வைராக்கியத்தையும் புறம்பே தள்ளி, அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, உங்கள் பிசைந்தமா முழுவதும் the freshness, அதாவது பயன்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை, தேவ கரத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முழுவதையும் அது பாழாக்கி விடுகிறது. இந்த நாளிலே அன்பானே என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நாளில் ஆண்டவரை நோக்கி நீ இந்த கொஞ்சம் யோசித்து பார். உன் வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரச்சனைகள், சிறிய பாவங்கள் உன் வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுகிறது. நீதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் அசதி, கொஞ்சம் நிர்விசாரம் உன் வாழ்க்கையிலே வறுமைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் கடைசியாக முடிவில்லாத வீழ்ச்சியும் தரும். இந்த நாளிலே சிறிய பாவமானாலும், ஒருவேளை கண்களுக்கு தெரியாத பாவமானாலும், அது மறைந்திருக்கிற பாவமானாலும் ஆண்டு சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால், அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததினாலே